வெல்கம் டு தமிழ் பட்டாளம். நம்ம குரூப் 2A மெயின்ஸ் சிலபஸில் ஒத்த தன்மை அந்த டாப்பிக்கில் நம்ம சம்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு டே 4ஓட சம்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 37:23:19 கொஸ்டின் மார்க். இதில் ஃபஸ்ட்டு 37லேருந்து 23 எப்படி கொண்டு வந்திருக்காங்க. 37னா 36 6 ஸ்கொயர்னு வரும். 23 அப்படின்னா 25 தான் வரும் 5 ஸ்கொயருக்கு. இங்கே 19 யோசிச்சு பார்த்தா 16 தான் வரும். இப்போ டிஃப்ரெண்ட் இங்கே 2 டிஃப்ரெண்ட் ஆகுது, இங்கே 3 டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால் இந்த மெத்தட் எடுக்காமல் வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 37 - 23 இதோட டிஃப்ரென்ஸ் 14. அதே மாதிரி 19 - 14 = 5. ஆன்சர் 5. இதுக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் 14. அப்போ 19க்கும் 5க்கும் இடையில இருக்க டிஃப்ரெண்ட் 14. அடுத்த கணக்கு 13:5 அடுத்து 32 கொஸ்டின் மார்க். இதே மாதிரி இதுலையும் டிஃப்ரெண்ட் செக் பண்ணி பாருங்க. 13க்கும் 5க்கும் இடையில இருக்க டிஃப்ரெண்ட் 8. அப்போ 32லேருந்து 8 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 24 வரும். ஆன்சர் 24. அடுத்து 4:32:7 என்ன அப்படி. இப்போ 4லேருந்து 32 எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ 4 ஸ்கொயர் 16. 16 2ஆல் பெருக்கணும்னா 32. அதே மாதிரி 7க்கு போடுங்க. 7 ஸ்கொயர் 49 × 2 98. ஆன்சர் 98. அடுத்தது 624:426 745 கொஸ்டின் மார்க். இப்போ இது பெரிய நம்பர், டிஜிட் பெருசாக இருக்கான்னு பாருங்கள். வேறு எதுவும் ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா டிஜிட்டாக பாருங்கள். இப்போ இதில் 6 இங்கே வந்துருக்குது, 2 இங்கே 4. அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. 6 2 4னா 4 2 6ன்னு ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதை ரிவர்ஸில் எழுதுங்க. 5 4 7. ஆன்சர் 547. அடுத்த சம 149:238:159 கொஸ்டின் மார்க். இதே மாதிரி ஸ்கொயர் கியூப் செக் பண்ணி பாருங்க. வரல அப்படின்னா டிஜிட்டை செக் பண்ணி பாருங்க. 1லேருந்து 2 கொண்டு வந்திருக்காங்க. 4லேருந்து 1 மைனஸ் பண்ணி 3. 9லேருந்து மைனஸ் பண்ணி 8. 1 கூட்டியிருக்காங்க, 1 கழிச்சிருக்காங்க, அடுத்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதே பேட்டர்னில் இங்கேயும் போடுங்க. ஃபஸ்ட்டு 1 கூட்டணும், ப்ளஸ் பண்ணணும், அப்போ 2. அடுத்து மைனஸ் பண்ணுங்க 4. அடுத்ததும் இங்கே மைனஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மைனஸ் பண்ணுங்க 8. இப்போ 248. அடுத்த சம்மு 63:9 கொஸ்டின் 14. இப்போ 63லேருந்து 9 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம இங்கே என்ன நம்பர் வந்தால் நம்ம 14 கொண்டு வரணும். இது 63னா நம்ம 64 யோசிப்போம். 8 ஸ்கொயர் இல்லைன்னா 4 கியூப்னு யோசிப்போம். இங்கே 9, அப்போ 3 ஸ்கொயர் வரும். இங்கே 14 எந்த ஸ்கொயருமே வராது. அதனால வேறு மாதிரி யோசிக்கும் போது இப்போ 6ஐயும் 3ஐயும் ப்ளஸ் பண்ணுங்கள். 9 வந்துடுச்சு. இப்போ எந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணால் 14 வரும் அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஆப்ஷனில் பாருங்கள். 6ஐயும் 8ஐயும் ப்ளஸ் பண்ணுங்கள் 14. இப்போ இதான் 14 வருது. மற்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், வரலை. அப்போ ஆன்சர் 68. அடுத்த சம்மு 5:2431 இஸ்ட்டு
8 இஸ்ட்டு கொஸ்டின் மார்க்கு. இப்போ 5 வந்து 2431 கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதை ஸ்கொயர் பண்ணி க்யூப் பண்ணி எப்படி பண்ணாலும் வராது. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் 1ன்னு இருக்குது. அதனால் இங்கே வந்து 5 எதை இது பண்ணாலும் 5 தான் வரும், இல்லைன்னா 0 வரும். 5 தான் வரும் மெயினாக. இப்போ அதனால் இதை அந்த மெத்தடை யோசிக்காதீங்க. வேறு என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். 2 + 4 + 3 + 1 ஆட் பண்ணோம்னா 10 வருது. அதோட பாதி தான் 5. அதே மாதிரி இங்கே நமக்கு 8 வரணும். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணது வந்து நமக்கு எவ்வளோ வரணும், 16ன்னு வரணும். அப்போ எதை ஆட் பண்ணால் 16 வரும்னு பாருங்கள். இப்போ எதை ஆட் பண்ணுங்கள், 9 10 16. அப்போ 16ல் பாதி வந்து 8. அப்போ ஆன்சர் வந்து இதுதான். அடுத்தது 49 இஸ்ட்டு 81 இஸ்ட்டு 100 இஸ்ட்டு என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. 7 ஸ்கொயர்னா 49, 9 ஸ்கொயர்னா 81, 10 ஸ்கொயர்னா 100. ஃபஸ்ட்டு 7லேருந்து 9 2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம 10லேருந்து 2 ப்ளஸ் பண்ணோம்னா 12. 12 ஸ்கொயர் 144. நீங்கள் கழித்து 8 ஸ்கொயர் 64ன்னு போட்டுறக்கூடாது, ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் 12 ஸ்கொயர் 144ன்னு போடணும். அடுத்த கணக்கு 4 இஸ்ட்டு 19 இஸ்ட்டு 7 என்ன. இப்போ 4லேருந்து 19 கொண்டு வந்திருக்காங்க. 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 16. 16 + 3 19. இதே மாதிரி 7 ஸ்கொயர் பண்ணுங்கள், 49 + 3 52. ஆன்சர் வந்து 52. அடுத்து 27 இஸ்ட்டு 125 இஸ்ட்டு 64 இஸ்ட்டு என்ன. இதே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவீங்க. 27 வந்து 3 கியூபு, 125 வந்து 5 கியூபு. 5 கியூப் வந்து 125. அதே மாதிரி 64 வந்து 4 கியூப் வந்து 64. இங்கே 3 கருத்து 2 ப்ளஸ் பண்ணி 5ன்னு கொடுத்துருக்காங்க. 4ஓட 2 ப்ளஸ் பண்ணி 6 கியூப் என்ன அப்படின்னா 216. ஆன்சர் வந்து 216. அடுத்து 10 இஸ்ட்டு 99 இஸ்ட்டு 9 இஸ்ட்டு என்ன. இதில் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 10 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 100. அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க, 99. அதே மாதிரி 9 ஸ்கொயர் 81 மைனஸ் 1 80. இப்போ ஆன்சர் வந்து 80. அடுத்து 11 இஸ்ட்டு 5 இஸ்ட்டு 17 என்ன. இப்போ 11லேருந்து 5 கொண்டு வந்திருக்காங்க. நம்ம 17லேருந்து எப்படி கொண்டு வரணும். இப்போ 11லேருந்து எப்படி 5 கொண்டு வந்திருப்பாங்க, 1 மைனஸ் பண்ணுங்கள், 10,000. 10ல் பாதி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 5. அதே மாதிரி 17ல் 1 மைனஸ் பண்ணுங்கள், 16. அதோட பாதி வந்து 8. ஆன்சர் வந்து 8. அடுத்து 0.01 இஸ்ட்டு 0.001 இஸ்ட்டு 0.05. அப்போனா கொஸ்டின் என்ன. இப்போ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக அதை பின்னமாக எழுதிக்கோங்க. இது வந்து 1/100. இது வந்து 1/10,000. இப்போ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து 5/100 இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ 25/10,000. அப்போ 4 சார்ந்து தள்ளி புள்ளி வைக்கும் போது 0.0025. ஆன்சர் வந்து இதுதான். அடுத்த கணக்கு 2112 இஸ்ட்டு 8118 இஸ்ட்டு 1221 கொஸ்டின் மார்க். இப்போ இந்த இதை பாருங்கள். 2 வந்து என்னவா மாறி இருக்குது, 8ஆக மாறி இருக்குது. 1 அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் மாற்றுங்க. 1 அதே மாதிரி போட்டுட்டு 2 இருக்கிற இடத்துல 8 போடுங்க, திருப்பி 1. ஆன்சர் வந்து 1881. அடுத்து 19 இஸ்ட்டு
59:17 என்ன? இப்போ 19லேருந்து 59 எப்படி கொண்டு வந்திருக்காங்க? 19 3ஆல் பெருக்கணும்னா 57 + 2 59. அதே மாதிரி 17 × 3 51 + 2 53. ஆன்சர் வந்து 53. 14:20:16. 14லேருந்து 20. 14 எப்படி எழுதியிருக்காங்க? 7 2 14. இங்கே 16 நம்ம 8 2 16. இங்கே 20 7 3 21 -1 20. இதே மாதிரி 8 3ஆல் பெருக்கணும்னா 24 -1 23. ஆன்சர் வந்து 23. 10:101:20 என்ன? இதே பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 10² வந்து 100, அதோட +1 பண்ணியிருக்காங்க 101. 20² 400 +1 401. 435:768 324. அடுத்த கொஸ்டின் மார்க். அப்போ இதுலேருந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க? 435 68 4 வந்து +3 பண்ணோம்னா 7, 3ஓட 3 கூட்டணும்னா 5ஓட 3 கூட்டணும்னா 8. இதே மாதிரி நம்ம இதோட 3 ஆட் பண்ணுங்க. 324 3 கூட்டணும்னா 6, இதோட 3 கூட்டினா 5, இதோட 3 கூட்டினா 7. 657 ஆன்சர். 16:49:100 கொஸ்டின் மார்க். இதே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 16 வந்து 4², 49 வந்து 7², இங்கே 100 வந்து 10². இப்போ 4ஓட 3 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ 7. நம்ம அதே மாதிரி 10ஓட 3 ப்ளஸ் பண்ணோம்னா 13. 13² வந்து 169. ஆன்சர் வந்து 169. அடுத்தது 15:220:25 என்ன? 15 ஸ்கொயர் பண்ணோம்னா 225, அதோட -5 220. 25² 625 -5 620. ஆன்சர் 620. இதே மாதிரி டே 5 மேக்ஸை நாளைக்கு பார்க்கலாம். இந்த டே 4 மேக்ஸை செஞ்சு பாருங்கள், ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.